அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்புங்க. ரொம்ப வித்தியாசமான இந்த குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் வைங்க, 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 7-8 காஞ்ச மிளகாய் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாயில் காரம் இல்லை. அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா மல்லி வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துடலாம் முழுசாகவே. சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது இதில் 7-8 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. ஒரு கடாயை வைக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். 5-6 பல் பூண்டு சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா நிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். வெண்டைக்காய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இதில் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வழவழப்பு போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போது இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் புளி வதக்கக்குள்ளேயே சேர்த்துட்டேன், அதனால் இப்போ புளி சேர்க்க தேவையில்லை. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு தயார். நன்றி.